இது ரொம்ப ஹெல்த்தியான சுண்டைக்காய் வத்த குழம்பு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, வெங்காயம், பூண்டு, சுண்டைக்காய் தட்டி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கத்திரிக்காய் போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான குழம்புங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 2 நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தாளிப்பு வடகம் போட்டுட்டு, வெங்காயம், பூண்டு, சுண்டைக்காய் தட்டி போட்டுட்டு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, கொஞ்சோண்டு சோம்பு, சீரகம் அதை போட்டு அரைச்சி இதில் ஊற்றிடணுங்க. ஊற்றிட்டு நல்லா வதங்கி வேகிற வரைக்கும் மிக்சியை நல்லா அலசி தண்ணி ஊற்றிட்டு, தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் தேவையான மசாலா ஐட்டம் வந்து காரக்குழம்புக்கு தேவையான மசாலா ஐட்டம் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, நல்லா தளம்பு கொதிக்கணும். அது சிம்லேயே வச்சு நல்லா கொதின்னு கொதித்து வற்றினதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் புளி கூட ஊற்றிக்கலாம். புளி வந்து நான் ஊற்றலை, ஏன்னா இன்றைக்கி மட்டுமே யூஸ் பண்ணுறனால புளி ஊற்றலை. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பார்த்திங்களா எவ்வளோ தளம்பு கொதிச்சிட்ருக்குன்னு. அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் ஊற்றி அவ்வளோ சாதம் சாப்பிட்லாம். சுட சுட நல்லெண்ணெய் ஊற்றி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. பார்த்திங்களா எவ்வளோ பார்க்கவே வந்து மவுத் வாட்டரிங்காக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.